ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலா, சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருமே இன்னும் கொடைக்கானலில் தான் இருக்காங்க. அதாவது சோழன் அழகாக நிலாவையும் ரெண்டு பேரையும் பல்லவன் சூப்பராக வீடியோ எடுக்கிறாருங்க. சரியாவாக இருக்குது. அந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சோழன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணே நான் இந்த சைடு போயிட்டு வரேன், நீங்கள் இன்னும் நல்லா ஃபோட்டோலாம் எடுக்கிற இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேனா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் போயிடுறாரு. போயிட்டு பல்லவன் அந்த இடம் பார்க்க போகிறாரு. அப்போ இவங்கெல்லாம் ஜாலியாக 1000 தான் இருந்தாலும் பற்றியா என் தம்பின்னு ப்ரூவ் பண்ணிட்டான், எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்கான் பாரு நீலா நம்மளை அப்படின்னு பேசிக்கிட்டு வராங்க எல்லாரும் ஜாலியாக. இந்த பல்லவனை என்ன பண்ணுறாருன்னா, காட்டுக்குள்ளே தனி பகுதியாக அந்த தேன் விற்கிற அம்மா இந்த இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் போனாக்கா அவங்க தேன் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அப்போது நிலா ஆசைப்பட்டதுனால பல்லவன் 1 கிலோமீட்டர் தூரம் அந்த சந்து வழியாக ஒத்தையடி பாதையில் போயிடுறாரு. போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி தேனும் வாங்குறாருங்க. தேன் வாங்கிட்ட பிறகு ஆனால் இவர் வரத்துக்கு வழி தெரியல, மறந்துடுறாரு. எந்த வழி போகணுன்னு சொல்லிட்டு சிக்னல் வச்சு பார்க்குறாரு, கிடைக்கவே இல்லை. இவங்க நிலா, சோழன், சேரன், பாண்டியன் எல்லாருமே தேடுறாங்க. பல்லவா பல்லவா பல்லவான்னு கத்துறாங்க. என்ன இவன் எங்கே போனான்னு தெரியலையேன்னு. உடனே சோழன் சொல்கிறாரு, நிலா அதுக்கு தான் வேண்டான்னு. அவன் பாரு என்னென்ன வேலைலாம் பண்ணுறான் பாரு. நேற்று அப்படி தான் நைட்டு ஹோட்டல் ரூமில் கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணான், இப்போ இது மாதிரி பண்ணான். நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த கும்பலோடலாம் வர வேண்டாம், நான் தனியாக வரலான்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்றாரு. உடனே சேரனும் கம்முன்னு ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. டே பல்லவா பல்லவா எங்கடா இருக்க அப்படின்னு மாற்றி மாற்றி தேடுறாங்கங்க. உடனே பாண்டியனும் தேடுறாரு. பாண்டியன் அண்ணா தனித்தனியாக போய் பார்ப்போனா அப்படின்றாரு. நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டாம், தனித்தனியாக போயிட்டா ஆளுக்கு ஒரு மூலையில் நம்மளால் தேட முடியாது, எல்லாருமே தொலைஞ்சிருவோம். ஏன்னா ஃபோனில் சிக்னல் வேற கிடைக்கல, அதனால எல்லாருமே ஒன்றா இருக்கலாம்னா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது நடுவழியில் பாண்டியன் எங்கே போனாருன்னே தெரியலங்க. திரும்பி பார்த்தா பாண்டியன் காணோம். பாண்டியன் ஒரு பாதையில் போயிட்டு அவர் தேடுறாரு. ஆனால் என்னன்னா இது மாதிரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போனால் எப்படின்னா, இப்போ தானே நான் சொன்னேன், இந்த ஹனிமூன் ட்ரிப்பே டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இந்த ஹனிமூனு கேன்சல் ஆகிறது, இது இவர் மூட் அவுட் ஆகிறத வச்சு தான் இவர் திட்டுறார கண்டி பயங்கரமாக. இவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்களே என்ற பதட்டத்திலேயே இல்லை. அதுக்கப்புறமா தேடுறாங்க கிடைக்கல. அப்புறம் பாண்டியன் ஒரு இடத்துல பல்லவா 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 நீங்கன்னு போகிறாரு. உடனே பல்லவன் குரலும் கேட்குதுங்க, பாண்டியனா, சேரண்ணா, சோழண்ணா அப்படின்னு இது பல்லவனும் கத்துறாரு. அவரும் வழி தெரியாமல் திசையில் போகும்போது அவர் கத்துற குரல் பாண்டியனுக்கு கேட்டுடுதுங்க. பாண்டியனுக்கு கேட்டதும் எங்கே இருக்கான் பாண்டியன், அவர் குரல் ஒலிக்கிற திசையிலே போயிட்டு இருக்கிறாரு. போனாக்கா பல்லவன் கீழே ஒரு மரத்தடி கீழே உக்காந்துக்கிறாருங்க. டே பல்லவான்னதும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. கட்டி பிடிச்சதும், டே எங்கடா வந்த, உன்னை எல்லாருமே தேடினாங்களேடா அப்படின்னு தேடி கொண்டு வரும்போது அதுக்கப்புறமா எங்கன்னு தேடிட்டே வரும்போது பல்லவனும் பாண்டியனும் எதிர்க்க வராங்க. டே என்னடா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்க, உடனே சோழன் போட்டு செம்மடி அடிச்சிட்டாருங்க பல்லவனை. எங்கடா போன, எதுக்குடா போன, நீ என்னடா இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னதும் உடனே சேரனுக்கு கோவம் வந்தது. சோழா, இனிமே அவன் உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான்டா, விடுறா, நீ அவனை எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிற பிறகு நிலா நீங்கள் என்ன சோழன் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னதுக்கு, நீ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு, நீ இது மாதிரி தான் பண்ணு, எல்லாம் உன்னால தான் நடந்தது, நீ ஏன் கும்பலை கூட்டிகிட்டு வந்த, நீயே நானும் வந்திருந்தா சரியாக இருந்திருக்கோம்ல அப்படின்னு சோழன் திட்ட நிலாவுக்கு கோவம் திடீர்னு அவங்களும் போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அப்புறம் நிலா, சாரி நிலா, உன்னை திட்ட நிலா அப்படின்னு சோழன் கெஞ்சி கெஞ்சி அழ நிலா ஒரு மரத்தை சுற்றி சுற்றி அப்புறம் சோழனை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எதுக்குடா நீ போன பல்லவா அப்படின்னும்போது, அண்ணி நான் எதுக்கு தெரியுமா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தேனுக்கு ஆசைப்பட்டீங்கல்ல அண்ணி, அதான் தேன் வாங்குறதுக்கு போனேன், வாங்கிட்டு வரலாங்காட்டியும் வழி மறந்துட்டேன், அதான் அண்ணி கொஞ்சம் பதட்டமாக ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே நிலா பல்லவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. தேங்க்ஸ்ரா அப்படின்னு, ஏன்டா இது மாதிரி செஞ்ச அப்படின்னுட்டு. சோழனும் அண்ணன் அடிச்சது வலிக்குதாடா, சாரிடா அப்படின்னு கட்டி பிடிக்கும் போது, அண்ணன் நீ அடிச்சியா, நீ என்ன அடிச்ச, எனக்கு எங்கே வலிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த அண்ணன் தம்பி பாசத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, பாய்.